வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் உலக புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலய திருக்குளத்தில் வெங்கடேச பெருமாள் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் காரைக்கால் கைலாசநாதர் ஆலய தேவஸ்தானமும் இணைந்து வெங்கடேச பெருமாள் ஊஞ்சல் உற்சவம் உலக பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலய தெப்பக்குளத்தில் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு திருப்பதி வெங்கடேச பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவி சமேதராய் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊஞ்சல் உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். எப்படி வரீங்களா? சார் அப்படி திரும்பி பாருங்க சார். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் அமைந்திருக்கும் உலக புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்தில் ஆருத்ரா உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான பொன்னூஞ்சல் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆருத்ரா உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றும் வருகிறது. அவ்வாறு இந்த ஆண்டு ஆருத்ரா உற்சவம் கடந்த மாதம் 25ஆம் தேதி துவங்கியது. 10 நாட்களும் தினமும் திருவெண்பாவின் 21 பாடல்களையும் பாடி சிவனுக்கு வழிபாடும் நடைபெறுவதோடு பிரகார உலாவும் நடைபெற்றது. ஆருத்ரா உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான சிவன் அம்பாள் பொன்னூஞ்சல் உற்சவம் இரவு மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்த பொன்னூஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு சிவன், அம்பாள் மற்றும் மாணிக்க வாசகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ஊஞ்சல் உற்சவத்தை தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது.
விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பிரசித்தி பெற்ற ரேணுகா தேவி அம்மன் ஆலயத்தில் உலக நன்மைகள் வேண்டி 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் ரேணுகா தேவி அம்மன் ஆலயத்தில் 24ஆம் ஆண்டு பால்குட திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் மற்றும் குழந்தைகள் பால்குடம் அலகு காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக விநாயகர் கோயிலில் இருந்து புறப்பட்ட பால்குடம் ஊர்வலம் மீனவ கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக கிளிஞ்சல்மேடு கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ரேணுகா தேவி அம்மன் கோயிலை வந்தடைந்தது. அம்மனுக்கு பால் சந்தனம் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கிளிஞ்சல்மேடு, காரைக்கால்மேடு, கோட்டிச்சேரிமேடு உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களில் இருந்தும் 1000 கணக்கானோர் பங்கேற்று ரேணுகா தேவி அம்மனின் அருள் பெற்றனர்.
காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் அமைந்திருக்கும் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர ஆலயத்தில் ஆருத்ரா தரிசன விழா கோமாதா பூஜையை தொடர்ந்து ஸ்ரீ நடராஜர் மற்றும் ஸ்ரீ சிவகாமி தாயார் கோபுர தரிசனம் விமர்சையாக நடைபெற்றது. காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆருத்ரா உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு ஆருத்ரா உற்சவத்தை முன்னிட்டு 10 நாட்களும் தினமும் தெருவெண்பாவின் 21 பாடல்களையும் பாடி சிவனுக்கு வழிபாடு நடைபெற்றது. சிவன் அம்பாள் பொன்னூஞ்சல் உற்சவம் இரவு விமர்சையாக நடைபெற்றது. ஆருத்ரா உற்சவத்தை முன்னிட்டு சிவன் அம்பாள் மற்றும் மாணிக்க வாசகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ஸ்ரீ நடராஜர் மற்றும் சிவகாமி தாயாருக்கும் மகாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பிற்பகல் ஸ்ரீ நடராஜர் ஆருத்ரா தரிசனம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோமாதா பூஜையும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ நடராஜர் மற்றும் ஸ்ரீ சிவகாமி தாயார் கோபுர தரிசனம் அருளினர். அது சமயம் வெகு விமர்சையாக நடைபெற்றதில் திரளான பக்தர்கள் நமச்சிவாயா நமச்சிவாயா என்ற கோஷத்துடன் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி வெளிமாநிலத்திலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது. வணக்கம்.